Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நான் என்னுடைய Android மொபைலில் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் என்னுடைய Android மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவ திடீர்னு ஸ்ட்ரக் ஆகிச்சு, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது நான் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். அந்த டைம் தான் இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. எரர் மெசேஜ் என்னன்னா, யூசி ப்ரௌசர் isn't responding, do you want to close it? இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு எரர் தான் எனக்கு வந்துச்சு. அதை நான் வெயிட் கொடுத்து பார்த்தேன். வெயிட் கொடுத்து ரொம்ப நேரம் ஆகித்தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு. க்ளோஸ் ஆப் கொடுத்தோன்னா ஆட்டோவாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இனி ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். எப்படி இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் உங்கள் ஃபோன் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி கொள்வது. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வெப் வியூவர் ஃபார் ஆண்ட்ராய்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வெப் வியூ இப்படி தான் வரும். ஸோ இதை அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ அன்இன்ஸ்டாலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அன்இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. அன்இன்ஸ்டால் ஆகின அப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஆப்டிமைசர் டூல் இருக்குமா இருந்தால் அந்த ஆப்டிமைசரை கொடுத்து க்ளீன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. க்ளீன் அப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்ப்பீங்களா இருந்தால் இந்த ஸ்ட்ரக் ஆகிற ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் எடுக்க முடியும். ஸ்க்ரீனில் உள்ள ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.